எல்லாருக்கும் வணக்கம். திரும்பவும் ஒரு தமிழ் முந்தைய வினாத்தாள் பார்க்கலாம். தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்ப்போம். முதல் கேள்வி, இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி. பரி என்றால் இறங்கு, 2 சொல்லிரா. அந்த பரி என்றால் அபகரி. இரண்டாவது கேள்வி, பெரு பெரு. பெரு என்றால் பெரிய செயல், அதாவது ஒரு சொல்லிரா இருந்துச்சுன்னா. 2 சொல்லிரு என்றால் மதிப்பு பெரு. மூன்றாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். நான்காவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. மீண்டும் அதே போல் ஒரு திரும்ப கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. ஏ என்றால் அம்பு, ஏகலை என்றால் அம்பு விடும் கலை. ஆறாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை என்பது உயிரெழுத்து, அதற்கு பின்பு உயிர்மெய் எழுத்து, அதன் அடிப்படையில் வரக்கூடியது. ஆன்சர் பி, இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும். ஏழாவது கேள்வி, மீண்டும் ஒரு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனா ஆவனா ஈனா ஈயனா ஊனா ஊனா ஏனா எழுத்து வருதா, ஏஎன்னா, அதுக்கடுத்து ஒளி வடிவம் ஓனா வருதா, அந்த மாதிரி வரிசையை நம்ம எழுதணும். தாய் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தா என்பது தருதல், ஓகேவா. தொழிற்பெயர் என்பது கடைசியில் அள் அப்படின்னு முடியும். அழுதல், ஐன்னு முடியும். தந்தான் என்பது வினைமுற்று. தந்த என்பது பெயரச்சம். தந்து என்பது வினையச்சம், பார்த்துக்குங்க. கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்க. கொடுத்தோர். கொடுத்தார் என்பது வினைமுற்று. கொடுப்பார் என்பது எதிர்கால வினைமுற்று. கொடுத்தோர் என்பதே வினையால் அணையும் பெயர். நடை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. நடத்தல். வருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னா வா. வருக என்ற வேர்ச்சொல் வா. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ. இதில் பெயர்ச்சொல் இட்டதோர் தாமரைப்பூல பெயர்ச்சொல் என்பது என்னன்னா இட்டதோர். அந்த இட்டதோரின் வேர்ச்சொல் என்ன இடு. வாருங்கள், வேர்ச்சொல்லை தருக வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. துளிர், தளிர், குருத்து, இது எல்லாமே முறி, அது எல்லாமே கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொல்லாகும். துளிர், தளிர், குருத்து, கொழுந்து, முறி, அந்த மாதிரி. தாள், தோகை, ஓலை என்பது இலையை குறிக்கக்கூடியது. கவை, கம்பு, கொப்புங்கிறது மரம் இருக்குல்ல, பெரிய மரம், அது ரெண்டாக பிரியக்கூடியது கவை, அதுலேருந்து பிரியக்கூடியது கொம்பு, கொப்பு, அந்த மாதிரி வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? குலையை குறிக்கும். கொத்துங்கிறது அவரை கொத்து, குலைங்கிறது வாழைக்குலை, வாழைத்தாறு, நெற்கதிர். இதை ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை கொடு, கோடு போடாதே. வானம் வானம். ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. இது 6வது புத்தகம், நல்லா பார்த்துக்குங்க. 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா வானம் திடீர் என்று அர்த்தம். நம்ம ராக்கெட்லாம் வர்றோம்ல, அதுக்கு 3 சொல்லி நான் வரும் வானம். இந்த 2 சொல்லி நாங்கிறது ஆகாயம், ஸ்கை. வானம், ஆகாயம். வழி வழி வழி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. பள்ளிக்கு வர லீவ் வந்துச்சுன்னா அது காற்று. வழி சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா அது வந்து நெறி, சரிங்களா. நெறி என்றாலும் வழி என்றாலும் ஒன்றுங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக். செக்னா காசோலை. வரை ஓலைனா டிமாண்ட் டிராஃப்ட். மணினா பணத்தாள். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, அந்த மாதிரி வரும். மீண்டும் ஒரு சொல், ஆங்கில சொல். இன்ஃபர்மண்ட் அப்படின்னா தகவலாளர்
அப்படின்னு அர்த்தம். இன்ஃபர்மேஷன்னா தகவல், இன்ஃபர்மேட்னா தகவலாளர், தகவல் கொடுக்கக்கூடியவர். சரியான இணை எது? டிமாண்ட் டிராஃப்ட். அது தவறு. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை என்ற அர்த்தம். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இது சரி. இ-காமர்ஸ், இ-காமர்ஸ்னால் மின்னணு வணிகம், ஆனால் இது வந்து காசோலையும் கொடுத்துருக்காங்க. கரன்சி நோட், கரன்சி நோட்னா பணத்தாள். இதை வந்து ஆன்லைன் ஷாப்பிங், இது மட்டும் சரி, மற்றதெல்லாம் தவறு. இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிய. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்துச் செல்வேன். அதாவது வல்லினம் எங்கெங்கு மிகும். வல்லின எழுத்துக்கள் என்னென்னா மொத்தம் 6 எழுத்துக்கள். கா, ஷ, ட, த, ப, ர. சரிங்களா? இதை புள்ளி வச்சா வல்லினம் மிகுங்குவாங்க. கடைக்கு செல்லும் போது இச்சு வருதா? செல்லும்போது துணிப்பைகளை எடுத்துச் செல்வேன், மீண்டும் ஒரு இச்சு பார்த்துக்குங்க. சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்ய. இதில் தவறான சொற்றொடர் எதுனா தென்னாடை விளங்குற திகழும் தென்மொழி. இது வந்து சந்திப்பிழையுள்ள தொடர். கீழ்காணும் சொற்களில் பொருந்தா சொல்லை தெரிவு செய்ய. சொன்னால், பகர்ந்தால், நவின்றால், இது மூணுமே ஒரே அர்த்தந்தேன். பேசிடுறோம்ல, சொன்னால், பகர்ந்தால், நவின்றால், மூணுமே வந்து சொல்கிறது. ஆடினால் என்பது டான்ஸ் ஆடுறது, நாட்டியம். இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மரங்களின் பெயர் அல்லாதது எது? பொருந்தா சொல். நாளிகேரம், நாளிகேரம் என்றால் தென்னை மரம் என்ற அர்த்தம். கோழி என்றால் அரச மரம் என்ற அர்த்தம். பேரி என்றால் தேன் என்ற அர்த்தம். சரிங்களா? அந்த காலம், அதுவும் ஒரு மரத்தோட பேர் தான். அது காலம் அல்ல, சாலம். சாலம் என்றால் ஆச்ச மரம். அதை மாற்றி கொடுத்துட்டாங்க, பார்த்துக்குங்க. வேரி என்பது தேன். இது மூன்றுமே மரம், வேரி என்பது தேன். இது வந்து இதுதான் பொருந்தா சொல். மீண்டும் ஒரு பொருந்தா சொல் இணைய காண்க. சுட்டி, நெற்றி. சுட்டியை வந்து நெற்றியில்தே நம்ம அணிய முடியும். குலை, காது. அதாவது குலை என்ற அணிகலனை காதில் அணியலாம். மருதம், மருதம் என்பது மருதத்திணையின் சிறு பொழுதே வைகறை. குறிஞ்சி நண்பகல் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சியோட சிறு பொழுது வந்து யாமம், நண்பகல் கிடையாது. சரிங்களா? பாலை நிலத்தோடைய சிறு பொழுதே நண்பகல். இது தவறானது இருக்குது, பார்த்துங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், நீக்குதல், சேர்த்தல், இது ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. படுகர் எதிர்ச்சொல் தருக. படுகர் அப்படின்னா பள்ளம் என்று அர்த்தம். இதன் எதிர்ச்சொல் மேடு. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக. இரவலர் என்ன? பொருளை வாங்குபவர். சரிங்களா? இதற்கு எதிர்ச்சொல் என்ன? பொருளை யார் கொடுப்பாங்க? வள்ளல் கொடுப்பாங்களா? வள்ளலுக்கு இன்னொரு பேர் புரவலர். புரவலர் என்றால் பொருளை கொடுப்பவர். இரவலர் என்றால் பொருளை வாங்குபவர். பால் கூட்டல் ஓரும் பாலூரும். பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். சரிங்களா? பார்த்துங்க, பிரித்தெழுத பார்த்துங்க, சேர்த்தெழுத பார்த்துங்க. நூல் கோட்டல் அகம் நூலகம். ஆப்ஷன் சி சரி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அதாவது விடை கொடுத்துருவாங்க, இது என்ன வரும்? கூவல் என்று அழைக்கப்படுவது எது? இந்த வினாச்சொல்ல கடைசி என்ன வரும்? கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வரும். எவைன்னு வராது. ஏன் எவைன்னு வராதா? இந்த அவை எவைங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது. அது இதுங்கிறது ஒருமையை குறிக்கக்கூடியது. நல்லா பார்த்துக்குங்க. கூவல்ங்கிறது ஒருமை தான். அதனால் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? இது எல்லாரும் தெரிஞ்சது. மாங்காய் காய்களை வாங்கினாள் என்பது இறந்த காலம். சரிங்களா? எந்த காலம்னு கேட்டிருக்காங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இது வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்துக்குமே வரும். இது பொருத்தமான காலம். இல்லை, இது முக்காலம்லாம் கிடையாது.
இது மேக்சிமம் இறந்த காலந்தே வரும். இது ஆன்சர் கொஞ்சம் செக் பண்ணு பார்த்துக்குங்க. மலர்விழி நேற்று மலர் கொய்தால். நேற்று என்பது இறந்த காலம். இதில் மலர் பூவை பறிக்க முடியும், மலரை கொய்ய முடியும். சரிங்களா? கொய்தால் அப்படின்னு வரும். உற்றார் உறவினர் ரெண்டுமே சேர்த்து எழுதணும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம் கீற்று. தென்னை மரத்தோட இலை பேர் தான் தென்னங்கீற்று அப்படிங்குவாங்க. 40வது கேள்வி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பாலை பருகதே முடியும், தண்ணீரத்தையும் குடிக்க முடியும். அப்போ குடித்து என்பது பேச்சு வழக்கு. பால் பருகினான் அதுதான் எழுத்து வழக்கு. அதே மாதிரி அருகாமையில் என்பது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு என்பது அருகில். பார்த்துக்குங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு அப்படின்னு வராது, அம்மாவிடம் சொல் அப்படின்னு வரும். சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். எளிதான கேள்வி. நிறுத்தற்குறிகளே அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. அந்தோ இயற்கை அழிகிறதே. இது ஒரு உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் என்றால் ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி குறிகள் வரும். பார்த்துக்குங்க. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. பொருத்தமான நிறுத்தற்குறி இருக. அதாவது ஒரு சொற்றொடர் வாக்கியத்தில் ஒரு தனித்துவமான சொல் குறிப்பிடும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும். சரிங்களா? இல்லை பிழையா நன்மொழிங்கிறது தனித்துவமான சொல், அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இட்டிருக்காங்க. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை புதுகை. புதுச்சேரிக்கு மறுவு புதுவை. பார்த்துங்க. அந்த இருக்கா ஆப்ஷன் ஏங்கிறது புதுச்சேரியோட மறு புதுவை. புதுக்கோட்டையின் மறுவு புதுக்கை. திரும்ப கேட்குறாங்க பாருங்கள், கீழே பாருங்கள். புதுச்சேரியின் மறுவு புதுவை. சோழ நாடின் மறுவு சோநாடு. 3 சொல்லி நான் ஒரு 2 சொல்லி நான் இல்லை 3 சொல்லி நான். நல்லா பார்த்துக்குங்க. வெதர் என்பது வானிலை. தட்பவெட்ப நிலை என்றால் கிளைமேட். சரிங்களா? வலசை என்றால் இமிக்ரேஷனுங்குவாங்க. பார்த்துக்குங்க. அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம் என்பது சமஸ்கிருத சொல். தமிழ் சொல் என்பது வரலாறு. சரித்திரத்தின் தமிழ் சொல் வரலாறு. சரியான விடையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. அதாவது அந்த விடையை நிகழ்காலத்தில் இருந்துச்சுன்னா உற்றது உரைத்தல். கால் வலிக்கும் அதாவது எதிர்காலத்தில் இருந்துச்சுன்னா உருவது கூறல் விடைன்னு அர்த்தம். அதாவது உருவது கூறல் விடை என்பது சொல்லும் விடை என்பது எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். கால் வலிக்கும், இந்த வலிக்கும் என்பது எதிர்காலம். கால் வலிக்கிறது அப்படிங்கிறது நிகழ்காலம். சரிங்களா? அதை பார்த்து பண்ணிக்கோங்க. விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது இப்போ நான் சொன்னிடலாம். அதே கால் வலிக்கும் என்பது எதிர்காலம். எதிர்காலம் வந்துச்சுன்னா உருவது கூறல் விடை. சரியான இணையை தேர்க. ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. அதாவது வினாங்கிறது இவனா அவனா அதுவா இதுவா அப்படின்னு 2 வந்துச்சுன்னா 2 3 வந்துச்சுன்னா அது ஐய வினா. சரிங்களா? கலைச்சொல் தருக. இந்தியன் பினல் கோட். இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. சரிங்களா? அதுக்கு சரியான விடையாது. சம்மன் அப்படின்னா அழைப்பானை என்று அர்த்தம். கிளீனர் என்றால் துப்புரவாளர் என்று அர்த்தம். ஓமையால் குறிக்கப்பெறும் பொருள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாராத நல்வாய்ப்பு. சரிங்களா? நல்ல விஷயம். எதிர்பாராத நல்வாய்ப்பு. அதற்கு ஓமை பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. மீண்டும் ஒரு ஓமையால் விளக்கப்பெறும் சொல் கேட்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. இது பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்? பிறைவினை தொடர். வருவித்தார் இந்த வி பி அப்படின்னு முடிஞ்சுன்னா பிறைவினை தொடர முடியும்.
சரிங்களா? கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. எவ்வகை தொடர்? இது செயப்பாட்டு வினைத்தொடர். படு, பட்டது, உரு, உன், பெரு, ஆயிற்று, போயிற்று இப்படி முடிஞ்சுச்சுன்னா அது செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைத்தொடர். இது சரி. யானை புக்க புலம் போல. ஓமை கூறும் பொருளை கண்டறிய. அதாவது யானையை ஒரு நெல் வயலுக்குள்ளே விட்டோம்னா நெல் வயல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதை நம்ம அறுத்து சமைச்சு சாப்பிட்டு கொடுத்தோம்னா, உருண்டையாக கொடுத்தோம்னா நெல் மிஞ்சு சோறு மிஞ்சு. அதாவது யானையை அப்படியே விடக்கூடாது, வீணாக்குவது. இதுக்கு என்ன இதுனா வீணாக்குவது என்ற அர்த்தம். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இது வல்லினம் எங்கெங்கே மிகுன்னு பாருங்கள். சாலை சந்திப்பில் வல்லினம் மிகம் இல்லை. விடைக்கேற்ற வினா. சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? இந்த விடைக்கு வினா இதுதான். 63வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த விடைக்கு என்ன கேள்வினா, சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? இது ஒரு எளிமையான கேள்வி தான். ஒரு பாரா கொடுத்துருவாங்க, அதுலேருந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இது ஈஸியானது, எளிமையானது, நீங்கள் பார்த்தாலே போட்டுடலாம். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் உள்ளன. ஒருமை பெண்மை பிழை நீக்குக. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன. அதாவது தான், தனது, இந்த நார் இருக்குல்ல, அதெல்லாம் ஒருமையை குறிக்கும். தம்மால், தமது, தமக்கு, இந்த மா வந்துச்சுன்னா பன்மையை குறிக்கும். இங்கே குழந்தைகள் என்பது பன்மை, அதனால் இங்கே தம்மால் வந்திருக்கு. குழந்தை என்றால் தன்னால்னு வரும். சரிங்களா? இங்கே குழந்தைகள் பன்மை வந்ததுனால இங்கே தம்மால் வரும், பார்த்துக்குங்க. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னா ஓமை அணி. ஏன்னா போலும் என்ற ஓம உறுப்பு வந்திருக்கா, இடு வென்றது போலும், அதனால் இது ஓமை அணி. ஒருமை பன்மை பிழை குறிப்பிடுக. பிழை உள்ளது கேட்டிருக்காங்க, தவறானது கேட்டிருக்காங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. இருந்ததில்லை, இருந்தன அப்படின்னு வரும். இருந்ததில்லை, இருந்தன அப்படின்னு வரும். ஏன்னா இருந்தது என்பது ஒருமை, இருந்தன என்பது பன்மை. சரிங்களா? சொல் பொருள் பொறுத்துக. ஈன்று, ஈன்றுனா தந்தது. கொம்புனா கிளை என்ற அர்த்தம். கழித்திட, மகிழ்ந்திட அர்த்தம். அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை. மதுரம் என்றால் இனிப்பு சுவையை குறிக்கும். அதிமதுரம் என்றால் மிகுதியானது, மிகுந்த சுவை. 73வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. முகில் என்றால் மேகம். சேகரம் என்றால் கூட்டம். வாகு என்றால் சரியாக. விண்ணம் என்றால் சேதம், பார்த்துக்குங்க. வெறுப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? மலை. கீழே கொடுக்கப்பட்டவளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எது? வாரா. அதாவது வாராத அப்படின்னு வரக்கூடிய சொல்லுடைய கடைசி எழுத்து இருக்குல்ல, வாராத த, அது கெட்டு போச்சு, அது நீங்கிருச்சு, அதனால் வாரா அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ஓர் நிறைவு செய்க. அது ஓர் இனிய பாடல். அதாவது ஓர் என்ற சொல்லு உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஈ இனியே இருக்கா, இல்லை ஈங்கிறது உயிரெழுத்து தானே, அதனால் ஓர் வரும். பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். நம்ம ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா, இதை பண்ணாதே, இது செய்யாதே, இது கட்டளை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. சரி. சொற்களின் கூட்டு பெயர்கள் எழுதுக. நெல், வயல். தோட்டம் என்பது தேயிலை தோட்டம் அப்படின்னு வரும். கொள்ளை என்பது கம்பங்கொள்ளை, சோளக்கொள்ளை அப்படின்னு வரும். புதருங்கிறது இந்த முள்செடி, அதெல்லாம் அது வரும். பொறுத்து கேட்டிருக்காங்க. வாழை, கச்சல், இதெல்லாம் என்னதுன்னா கச்சல், வடு, பிஞ்சு அப்படின்னா
ஒரு காயோட பிஞ்சு நிலை இருக்குல்ல, இளநிலையை பிஞ்சுங்குவாங்க. அதுதான் வாழையோட பிஞ்சு வந்து வாழை கச்சல் அப்படிங்குவாங்க. வெள்ளரி பிஞ்சு தான். பனை பிஞ்சு இருக்குல்ல, அதை பனை குறும்பைங்குவாங்க. மா பிஞ்ச மா வடு அப்படிங்குவாங்க. சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண்க. புல் கூட்டம் ஆச்சுன்னா புற்கள் அப்படிங்குவாங்க. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை என்ன மலை? பொதிகை மலை. இது 7th 8th இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. பொதிகை மலை பாண்டிய நாட்டில் இருக்குது. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் என்ன? செங்கீரை பருவம். அதாவது பிள்ளை தமிழில் வந்து மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. காப்பு, செங்கீரை அப்படின்னு. செங்கீரை என்பது 2வது பருவம். அந்த செங்கீரை பருவம் வந்து 5 to 6 மாதம் உள்ள குழந்தையுடைய நடை உடை அதை பற்றி பேசக்கூடியது. அப்போ வந்து ஒரு காலம் மடக்கி அப்படி இருக்காது, தலை வந்து ஆடு. அதே செங்கீரை பருவம். வற்றல் தின்றான். இது ஆகு பேர் என்ன கேட்டிருக்காங்க. வற்றல் என்பது அல்முடிதா தொழிலாகு பெயர். சரியான கலைச்சொல். ஹெரிட்டேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு பாரம்பரியம் என்பது பொருள். அக்ரோனோமி என்ற ஆங்கில சொல்லுக்கு உளவியல் என்று பொருள். அக்ரினா என்னது? விவசாயம் தானே, அதே அக்ரோனோமி உளவியல். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. தமிழ் சொற்களை உச்சரிக்கும் பொழுது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். கரெக்டு தான். மயங்கொலிகள் மொத்தம் 8 எழுத்துக்கள். மயங்கொலி 8 வகைப்படும். அதுவும் கரெக்டு தான். 2 4 5 மயங்கொலி 8 வகைப்படும். ஆனால் கொடுத்துருக்க எழுத்துக்கள்லாம் ரொம்ப தவறு. காலாம் மயங்கொலி எழுத்தில் வராது. என்னென்ன வரும்னா நா, இன்னொரு குண்டு நா, அதெல்லாம் வரும். இந்த கா, ஷ, பா, மா, இது 3மே வந்து 4மே மயங்கொலி எழுத்தில் வராது. லகரம். மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. கரெக்டு. கூற்றும் சரி. காரணம் 1 தவறு, காரணம் 2ங்கிறது சரி. காரணம் 1 தவறாக இருக்குது. என்ன காரணம்னா கா, ச, பா, மா இந்த எழுத்துக்கெல்லாம் மயங்கொலி எழுத்துக்கள் கிடையாது. 88வது கேள்வி. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. சரி. போலி 3 வகைப்படும். சரி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி 3 வகைப்படும். கரெக்டு தான். 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு வகை போலியும் ஒன்று. வேறு வகை போலி என்னென்னா முற்றுப்போலி அப்படிங்குவாங்க. முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா 5 என்ற சொல்ல 5ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதாவது ஐக்கு பதிலாக இந்துக்கு பதிலாக இஞ்சு, தூக்கு பதிலாக சு, 3 எழுத்துமே முற்றுமா மாறுதா? இது முற்றுப்போலி. 89வது கேள்வி. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கருத்து. கூற்று சரி, காரணம் தவறு. பின்ஹே என்ற நீதிபதி விருது வழங்கலை, அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கினாப்புல. ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கின நீதிபதியின் பேர் தான் பின்ஹே. விருது வழங்கலை அவர். குரில் நெடில் பொருள் வேறுபாடு தருக. மனம் என்றால் உள்ளம். 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா உள்ளம் என்ற அர்த்தம். மானம் என்றால் பெருமைக்கேடு. மறுபடியும் ஒரு குரில் நெடில். வலி பள்ளிக்கு வரலாம் வந்துச்சுன்னா அது காற்று. வாளிங்கிறது ஒரு கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். மாறி. மறினா மறித்தல், அதாவது இறந்து போதல். மரணம் சொல்கிறோம்ல, மறித்தல். மாறி என்றால் மலை, அது தெரியும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இணைப்பு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏனெனில் வரும். விளக்கு இரு பொருள் தருக. விளக்குனா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, இதுக்கு பேர் தான் விவரித்தல். இன்னொரு விளக்குங்கிறது ஒளி தரக்கூடிய சாதனம். அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. 95வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மழலை பேசும் மொழி அழகு. சரிங்களா? மழலை என்றால் குழந்தை என்ற அர்த்தம். அவங்க அந்த குழந்தை 2 வயசு 1 வயசு குழந்தைலாம் பேசும், அந்த பேசுகிற பேச்சு இருக்கல, மொழி இருக்கல, ரொம்ப அழகாக இருக்கும். அதே மழலை பேசும் மொழி அழகு. 96வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆப்ஷன் சி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில்
தமிழ் நூல்கள் உள்ளது. சரி. 97வது கேள்வி. டேஸ்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. விளை நிலங்கள். சரிங்களா? விளை நிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடக்கின்றன. 98வது கேள்வி. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். இது ஒரு இணைப்புச் சொல். மீண்டும் ஒரு இணைப்புச் சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். 100வது கேள்வி. அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். சரிங்களா? நம்ம எப்பயுமே அமைதியாக இருந்து உற்று நோக்க வேண்டும். நல்லா படிங்க, பாஸ் ஆகுங்க, வேலைக்கு போங்க. நன்றி மக்களே. நன்றி.